ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். மறுபடியும் இந்த சேனல் உங்கள் சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம டிசம்பர் 24 எஸ்பிஓ அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆடியோவில் சங்கர் சார் கிறிஸ்மஸ் விஷஸோட ஆடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் டீமில் இப்போ நிறையா பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொன்னார். அதாவது நிறையா பேர் ப்ரொமோஷன் டீமில் டாஸ்க் பண்ணுறீங்க மிஸ்டேக்காக பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இப்போ ஒரு எப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன்னா, ஒரு 100 பேர் ப்ரொமோஷன் டீமில் தப்பு பண்ணாங்கன்னா சேல்ஸ் டீமில் ஒருத்தர் தான் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று காமிச்சிருந்தாங்க எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில். அந்த இமேஜும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரொமோஷன் டீமில் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க மொத்தமாக ஒருத்தங்களே 79 ஐடிக்கும் ஒரே ஒரு டாஸ்க்கை வச்சு எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே டாஸ்க்கை எத்தனை ஐடிக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 ஐடிஸ் காட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரே பர்சன் ஒரு டாஸ்க்கை கிட்டத்தட்ட 79 ஐடிஸுக்கு போட்டு அவர் மணி ஏர்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இதனால் எஸ்பிஓக்கு டெய்லி 33,000 லாஸ் ஆகிருக்குன்னு சொன்னார். ஸோ இதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ ஐடிஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இது மாதிரி வேணுன்ட்டே மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்கு எஸ்பிஓ பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஐடி மீண்டும் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவங்களோட வித்ட்ராவல் அமௌண்ட்டு இது ரீஃபண்ட் எதுவுமே வராது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டு 2 டேஸில் 125 ஐடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரே பர்சனோட ஐடி மட்டும் 18 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேராக தான் சேல்ஸ் டீமில் சஸ்பெண்ட் நடக்குது. அதாவது சேல்ஸ் டீமில் மிஸ்டேக் பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது ரேராக தான் நடக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்க தான் டாஸ்கில் மிஸ்டேக் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யாரெல்லாம் அவங்க டாஸ்க் தப்பாக பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டாஸ்க் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கிறதுலேருந்து அமௌண்ட் அவங்க ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப யாரெல்லாம் டாஸ்க் மிஸ்டேக்காக இருக்கோ அவங்க அமௌண்ட்டெல்லாம் ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஹோம் பேஜில் போனீங்கன்னா யாரும் மிஸ்டேக்காக பண்ணியிருந்தால் அவங்களோட அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க பைமோட்டுக்கும் எஜுகோஸ்ட்டுக்கும். ஸோ அதுக்கு மொத்தமாக 2500 கூட வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் பைமோட் அண்ட் எஜுகோஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக போய் கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபார்ம் தந்துடுங்க. அடுத்து செகண்ட் ஆடியோ கூப்பன் பர்ச்சேஸ் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ சேல்ஸ் டீம் இப்போ யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் வாங்கணுன்ட்டு இருக்கீங்களோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட், அதாவது சேல்ரி வந்திருந்தாலும் வரலனாலும் வாங்கிக்கலாம். பிகாஸ் குறிப்பிட்ட டேஸ்க்கு தான் கூப்பன் கோடு ஆஃபரில் இருக்குமாமா. அதுக்கப்புறம் அதோட அமௌண்ட் பழைய 17,000க்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கூப்பன் பர்ச்சேஸ் வாங்கிக்கிங்க சேல்ஸ் டீமில் இருக்கீங்க. அப்புறம் ப்ரொமோஷன் டீமுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்களாம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் சேல்ஸ் டீமுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ யாரெல்லாம் சேல்ஸ் டீம் போகலான்ட்டு இருக்கீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யாருமே இங்கே கூப்பன் கோடை கண்டிப்பாக பை பண்ணுங்கன்னு கம்பல் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 ஆஃபர் சீக்கிரமாக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ முடியுங்கிறத இன்னொரு 2 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பைமோட் கிட்ட கேட்டுட்டு எஸ்பிஓ கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கூப்பன் பர்ச்சேஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மேலே அங்கே போனீங்கன்னாவே இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் இருக்கும் டேஷ்போர்டில். ஸோ அதில் உங்கள் கான்டாக்ட் நம்பர், இமெயில் இந்த ரெண்டும் தரணும். தன்ட்டு அந்த ஃபார்ம் டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதோ சொன்னாங்க. ஸோ அதில் நீங்கள் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸில் எஸ்பிஓ கிட்டேருந்து ஒரு மெயில் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வரும், நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அந்த மெயில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக போய் அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற இது இருக்கும். ஒருத்தங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது. ஸோ கூப்பன் பர்ச்சேஸ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எல்லாத்துக்குமே மெயில் வரதில் 2 மெத்தடாக வரலாமாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ உங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷனை அவாய்ட்
அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூபிஐ யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சொல்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க கிவன் ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்திருக்கிற மெயிலில். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணிடுவீங்க. பே பண்ணதுக்கப்புறம் அந்த பே பண்ணதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதோட யூபிஐ நம்பர், யூடிஆர் நம்பர்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் எகெயின் அந்த இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன்னு போனீங்கன்னா அங்கே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணணும். அப்புறம் இந்த செகண்டாக நீங்கள் போய் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவீங்கள்ல ஸ்க்ரீன்ஷாட் போட்டு. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் வந்து பைமோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரையும் அந்த மெயிலே அங்கே தரணும். அடுத்தது பேமெண்ட் மெத்தட் யூபிஐயா அது மாதிரி இருக்கலாம், இல்லை ஜிபே, ஃபோன்பே அது மாதிரி இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் தரணும். அடுத்து ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த யூபிஐ நம்பர், யூடிஆர் நம்பர் சம்திங் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த செகண்டாக ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுல வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் வந்து அப்ரூவ்டுன்னு காமிச்சதுன்னா எஸ்பிஓ அப்ரூவ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓ வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்து பைமோட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வரலன்னு யோசிக்காதீங்க. பைமோட் வந்து பார்த்துட்டு அவங்க கூப்பன் பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கூப்பன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாததாக இருக்கும். 2 to 3 மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. எஸ்பிஓ வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. பிகாஸ் எஸ்பிஓ சொல்லியிருக்கிறது வந்து உங்கள் மணியை நாங்கள் மணியாகவே தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கூப்பனை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் பேமெண்ட் மெத்தட் வந்து வரணும்னு வேண்டிங்க. ஏன்னா இது பிகாஸ் சிம்பிள். ஜஸ்ட்டு வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் தந்தோடனே உங்களுக்கு மெயிலுக்கு வந்து லிங்க் வரும். ஓகேங்களா? அந்த லிங்க்கை தொட்டவனே வந்து டேரெக்டாக பேமெண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடாதுவே. ஸோ அங்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எகெயின் அந்த செகண்ட் டைம் போய் அந்த இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அங்கேயும் வந்து இங்கே ஆர்டர் நம்பர் இருக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மைக்ரோ டாஸ்கில் வந்து ஏன் வந்து இன்னும் சேல்ரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க் வந்து இப்போ செக் பண்ணிட்டுருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைக்ரோ டாஸ்கில் நிறையா தப்பான ஒர்க்ஸ் நடக்குது. ஸோ யாரும் கரெக்டாக ஒர்க் பண்ணுறது இல்லையாமா. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் சேல்ரி போட போகிறாங்க. சேல்ரி வந்து எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, மைக்ரோ டாஸ்கில் வந்து தப்பு பண்ணுற ஒர்க் வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அது கம்மியாகிறப்ப சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அட்மின் டீம் வந்து இப்போ வந்து முன்ன பண்ண டாஸ்க்கெல்லாம் வெரிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ 2 டேஸில் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எதனால் மைக்ரோ டாஸ்க் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா, இப்போ மொத்தமாக 500 மெம்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் 150 or 100 மெம்பர்ஸோட ஒர்க் தான் வந்து கரெக்டாக இருக்காமா, மீதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதனால தான் இந்த மைக்ரோ டாஸ்க் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுல டிலே. ஓகேங்களா? மற்றபடி எதுவும் சொல்ல. ஸோ இதெல்லாம்டா அப்டேட்ஸ். மெயினாக கூப்பன் பர்ச்சேஸ் பற்றி தான் இதில் பேசியிருந்தாங்க. அப்புறம் மைக்ரோ டாஸ்கில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.